திமுகவை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய ஒரு 3-4 ஆண்டுகள் சைலண்ட் மோட்ல தான் இருக்காங்க. 29 வரைக்கும் அடுத்த தேர்தல் நெருங்கக்கூடிய வரைக்கும் சைலண்ட் மோட்ல தான் இருக்காங்க. விஜய்க்கு எதிராக விஜயை வீழ்த்துவதற்கு நாம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது வியூகங்கள் அமைச்சு விஜய்க்கு எதிராக செயல்படணும் அப்படின்னு செயல்பட்டாங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் தோல்வி கண்டிருக்கக்கூடிய தொகுதிகளை எடுத்தா 2வது நிலையில தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகள்ல அடுத்த நிலையில தமிழக வெற்றி கழகம். இந்த சைடுல உள்ள நேம் தான் மாறுது. அதாவது 3வது இடத்துக்கு தான் அதிமுக திமுக தள்ளப்பட்டிருக்கிறதே தவிர தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்னு வின் ஃபர்ஸ்ட் இல்ல செகண்ட் இந்த லெவல்ல தான் அவங்க போயிருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு டஃப் கொடுத்திருக்காங்க, இந்த நிலையில உங்க அமைப்பு இருக்கிறது உங்க கட்சி இருக்கிறது அப்படிங்கிற கேள்விகள்லாம் உருவாகி இருக்கு. இங்க ஏற்பட்டது விஜய்க்கான ஒரு சுனாமி அலை வந்து பேரலை ஒன்று தாக்கியது. இந்த பேரலையில திமுக சிக்கி சின்னாபின்னமானது, அதிமுக சிக்கி சின்னாபின்னமானது. நேத்து முளைச்ச காலம் வந்து இன்னைக்கு வந்து உங்களை எல்லாம் அடிச்சு காலங்காலமா இருந்தவங்க தரைமட்டமாகி கதற விட்டு இருக்கிறது அப்படின்னா அப்ப அங்கு என்ன வலிமை, எந்த வலிமையோடு ஈடுபட்டு இருக்காங்க, மக்களுடைய ஆதரவு எந்த அளவுல இருந்திருக்கிறது, இதை அவங்களால ஏத்துக்க முடியல, ஜீரணிக்க முடியல. நீங்க காஞ்சி நோட்டு கொடுத்தாலும் ஆப்போசிட்ல நிக்க முடியாது, தங்க காயின் கொடுத்தாலும் நிக்க முடியாது, பரிசு பொருட்கள் கொடுத்தாலும் நிக்க முடியாது, அல்லது பேப்பர்ல அச்சடிச்ச 8000 ரூபாய் கூப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் நிக்க முடியாது. நீங்க பெண்களை கவர்வதற்காக 8000 ரூபாய் கூப்பன் என்ன வேணாலும் வாங்குங்கன்னு சொன்னீங்க, ஆனா அதை பெண்கள் ஏத்துக்கல. நீங்க பண்ணக்கூடிய ஆட்சி, நீங்க கொடுக்கக்கூடிய நோட்டு, நீங்க கொடுக்கக்கூடிய பரிசு பொருள் எதுக்காக கொடுக்குறீங்க அப்படின்னு தெரியும். கரெக்டான ஒரு தலைவன் களத்துல நிக்கும் போது மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி ஏற்பட்டது. அந்த எழுச்சி தான் தமிழக வெற்றி கழகத்திலே வெற்றி. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளரான திரு நல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். ஜூனியர்ஸ் உட்பட சார் இப்போ அன்பில் மகேஷ் 2 தடவை வந்து எம்எல்ஏவா இருந்தவர், டிஆர்பி ராஜா 3 முறை எம்எல்ஏ பிறந்தவர், அவங்களுக்குமே இந்த நிலைமை தான். இல்ல அதேதான் வந்து பாத்தீங்கன்னா இப்படி 30-40 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக தேர்தல் களம் கண்டவர்களை அடிச்சு ஓடும் போதுதான் இங்க பாத்தீங்கன்னா திமுக இருக்கக்கூடிய 2-3 தடவை களம் கண்டவர்களும் அங்க வந்து தோல்வியை தழுவுறாங்க. அப்ப முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஏற்பட்டது ஆரம்பத்திலே நாம சொன்னது போலதான், இங்கே ஏற்பட்டது விஜய்க்கான ஒரு சுனாமி அலை வந்து பேரலை ஒன்று தாக்கியது. இந்த பேரலையில திமுக சிக்கி சின்னாபின்னமானது, அதிமுக சிக்கி சின்னாபின்னமானது. தமிழக வெற்றி கழகம் இந்த பேரலையின் மூலமாக வெற்றி வாகை ஈட்டி பிடிச்சிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்கும் இல்ல மெஜாரிட்டி கிடைக்கல, இது ஒரு வெற்றியா எடுத்துக்க முடியாது அப்படின்னு கூட ஒரு சிலர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசக்கூடியவங்களை பார்க்கும் போதான் எனக்கே மிகப்பெரிய அளவில் ஒரு வேடிக்கையா தான் இருக்கு. அவங்க என்ன மைண்ட் தாட்ல பேசுறாங்க, நிஜமா அவங்க படிச்சவங்க தானா, அவங்க வந்து அறிவுஜீவிகள் தானா, என்ன காரணம் அப்படின்னா கடந்த வரலாறுகளை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட மைனாரிட்டி அரசாங்கத்தை கொடுத்திருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா 1949 உருவாக்கப்பட்ட திமுக கூட மைனாரிட்டி அரசாங்கமாக இருந்து ஜெயலலிதா விமர்சிச்ச வரலாறு எல்லாமே தெரியும். 2006 to 2011 96 சீட்டு. ஆமா, இதே போல வந்து பாத்தீங்கன்னா நீண்ட நெடிய அரசியல் பயணம் கொண்ட கட்சிகள் கூட மைனாரிட்டியில இருக்குது. ஆனா நேத்து ஆரம்பிச்ச கட்சி, அதாவது சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா நேத்து முளைச்ச காலான்னு சொல்லுவாங்க. நேத்து முளைச்ச காலா வந்து இன்னைக்கு வந்து உங்களை எல்லாம் அடிச்சு காலங்காலமா இருந்தவங்கலாம் தரைமட்டமாகி கதற விட்டு இருக்கிறது அப்படின்னா அப்போ அங்கு என்ன வலிமை, எந்த வலிமையோடு ஈடுபட்டு இருக்காங்க, மக்களுடைய ஆதரவு எந்த அளவுல இருந்திருக்கிறது. இதன் மூலமா தான் மக்கள் ஆதரவு தான் தமிழக வெற்றி கழகத்தை விசில் சின்னத்தின் மீது ஓட்டு போட வைத்து தமிழக வெற்றி கழகத்தை வெற்றி வாகை சூட வைத்திருக்கிறது. இதை அவங்களால ஏத்துக்க முடியல, ஜீரணிக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா ஒரு 2 தொகுதியில ஜெயிப்பாங்க, 4 தொகுதியில ஜெயிப்பாங்க அப்படின்னு இருந்துகிட்டவங்களை பொறுத்த வரைக்கும் 100 தாண்டுது. விஜய் 100 தாண்டி ஆட்சிக்கு போயிட்டாரு. விஜய் வந்து அரியணையில உட்கார போறாங்க. இனி வரக்கூடிய தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டுகள் கிடையாது, தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் 25-30 ஆண்டுகள் விஜய் அவர்களை சுற்றித்தான் தமிழக அரசியல் களம் சுழல போகிறது. அப்படிங்கும் போதுதான் ஏத்துக்க முடியல, ஜீரணிக்க முடியல. அப்ப ஏதாவது ஒரு காரணங்களை முன்வைக்கணும் போதுதான் தமிழக வெற்றி கழகத்துக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, விஜய் அவர்கள் வந்து திறம்பட செயல்படல. அங்க வெற்றிகள் எல்லாமே 50-100 ஓட்டுகள்ல தான் வெற்றிகள் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. பெரிய அளவுல லீடிங்ல அவங்க வெற்றி பெறல. 50-100 ஓட்டுகள் 1000 ஓட்டுகள்ல தான் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்ற தொகுதியில முதல் நிலையில வந்து வெற்றி பெற்றாங்க.
தமிழக வெற்றி கழகம் தோல்வி கண்டிருக்கக்கூடிய தொகுதிகளை எடுத்தா 2வது நிலையில தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. அதாவது அதிமுக வெற்றி பெற்ற தொகுதியில அடுத்த நிலையில தமிழக வெற்றி கழகம், அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகளில் அடுத்த நிலையில தமிழக வெற்றி கழகம். இந்த சைடுல உள்ள நேம் தான் மாறுது. அதாவது 3வது இடத்துக்கு தான் அதிமுக திமுக தள்ளப்பட்டிருக்கிறதே தவிர தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்னு வின் ஃபர்ஸ்ட் இல்ல செகண்ட் இந்த லெவல்ல தான் அவங்க போயிருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு டஃப் கொடுத்திருக்காங்க. தோல்வி கண்ட தொகுதிகளில் கூட தமிழக வெற்றி கழகம் 2வது இடம் அப்படின்னா நீங்க தானே 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. அப்ப 3வது இடத்துக்கு தள்ளப்படுகிறது அப்படின்னா எந்த நிலையில உங்க அமைப்பு இருக்கிறது, உங்க கட்சி இருக்கிறது அப்படிங்கிற கேள்விகள்லாம் உருவாகி இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நாம எதற்காக தோற்றோம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் என்ன, நம்ம என்ன காரணத்தினால நாம இதுல தோல்வி அடைவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே அனலைஸ் பண்ணி காரணங்களை கண்டுபிடிக்க வேண்டிய நிலை இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆனா அதை கண்டுக்காம நாம எப்படி ஆப்போசிட்ல விமர்சிக்கிறது அப்படிங்கிற நிலையில தான் செயல்பட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பார்வையில விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகம் அவர்களுக்கும் இவர்கள் எடுக்கக்கூடிய ஆயுதங்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய வளர்ச்சிக்கு அதாவது அவங்களுக்கு பாசிட்டிவா தான் திரும்பும். காரணம் என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் புதுசாகத்தான் இப்போ சிஎம்மா உட்கார போறாங்க. தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் புதிதாக வந்தவர் ஒரு 5 ஆண்டுகள் ஆட்சி செய்யட்டும், 5 ஆண்டுகள் ஆட்சி எப்படி இருக்கிறது அப்படிங்கிற நிலையில தான் அடுத்த தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்துல தான் மக்களுடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா இது சிறப்பான ஆட்சியாக இருக்கிறதா இல்ல அதுல வந்து தவறுகள் குறைகள் இருக்கிறதா அப்படிங்கிறது தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்துல தான் அவங்க விமர்சனங்களை முன்வைப்பாங்க, மக்கள் யோசிப்பாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 2019 நாடாளுமன்ற தேர்தல் அல்லது வந்து 2031 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் மக்கள் விஜய் அவர்களை அமைதியாக ஆட்சி செய்வதற்கு அலௌட் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் விஜய் அவர்கள் எப்படி ஆட்சியை கொடுக்குறாங்க, அதாவது அதிமுகவை விட திமுகவை விட பெஸ்டான ஒரு ஆட்சியை கொடுக்குறாங்களா, தேர்தல் களத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றுறாங்களா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 233 கேண்டிடேட்டுகளை அனௌன்ஸ் பண்ணும்போது விஜய் முக்கியமான ஒரு நிகழ்வை தெரிவிச்சாங்க. என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் படிக்கும் போது எல்லாருமே அதை ரிப்பீட்டா படிச்சாங்க. என்ன அப்படின்னா மக்களுடைய பணம் 1 ரூபாய் கூட யாருமே எடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத இதை உறுதிமொழியா தெரிவிக்கணும், அதாவது மக்கள் மன்றத்தின் முன் தெரிவிக்கணும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. இதெல்லாம் எவ்வளவு முக்கியமான விஷயம். இதை வந்து திமுகவோ அல்லது அதிமுகவோ ஒரு மேடையில இதுவரைக்கும் செய்யல, இனியாவது செய்வார்களா, செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா. நாங்க வந்து இந்த இதுல இருக்கக்கூடியவங்க யாருமே இனி மக்கள் பணம் 1 ரூபாய் கூட நாங்க எடுக்க மாட்டோம், நாங்க வந்து மக்கள் பணம் எடுக்காம இனி நாங்க மக்கள் சேவை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி சொல்வதற்கான தகுதி வந்து யாருக்காவது இருக்கிறதா? அப்படி சொல்வார்களா? சொல்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அதான் இன்னைக்கு கூட ஒருத்தர், அதாவது வந்து அறப்போர் இயக்கம் ஜெயராமன் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாரு. ஊழல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு கேட்டவங்களுக்கு ஆமாம் பிரச்சனை தானே இந்த தேர்தல் முடிவுகள் பதிலடி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு. அதான் கண்டிப்பா இவங்க என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா நாம என்னதான் செய்தாலும் மக்கள் கண்டுக்க மாட்டாங்க, காலங்காலமா கண்டுக்கல, கடைசி நேரத்துல வந்து காந்தி நோட்டா தூக்கி கொடுத்தோம்னா மக்கள் வந்து ஈன்னு பல்ல காமிச்சிட்டு ஓட்டை குத்திட்டு போயிடுவான்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா இது ஒரு தவறான விஷயம். அதாவது களத்துல மக்களுக்கான ஒரு தலைவன் இல்லாத நிலை வரைக்கும் அவர்கள் எதிர்பார்ப்பது சரியா நடந்துரும். ஏன்னா சரியான ஒரு நபர் களத்துல இல்ல. ஆனா ஒரு நபர் வந்து அதிரடியாக சரியான நபர் களத்துல இறங்கும் போது அன்று மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி உருவாகும். அந்த எழுச்சி உருவாகும் போது நீங்க காந்தி நோட்டு கொடுத்தாலும் ஆப்போசிட்ல நிக்க முடியாது, தங்க காயின் கொடுத்தாலும் நிக்க முடியாது, பரிசு பொருட்கள் கொடுத்தாலும் நிக்க முடியாது, அல்லது பேப்பர்ல அச்சடிச்ச 8000 ரூபாய் கூப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் நிக்க முடியாது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பெண்களை கவர்வதற்காக 8000 ரூபாய் கூப்பன் என்ன வேணாலும் வாங்குங்கன்னு சொன்னீங்க, ஆனா அதை பெண்கள் ஏத்துக்கல. காரணம் என்ன அப்படின்னா நீங்க பண்ணக்கூடிய ஆட்சி, நீங்க கொடுக்கக்கூடிய நோட்டு, நீங்க கொடுக்கக்கூடிய பரிசு பொருள் எதுக்காக கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தெரியும். சோ அதனால தான் மக்களை பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஒரு தலைவன் களத்துல நிற்கும் போது மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி ஏற்பட்டது. அந்த எழுச்சி தான் தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றி. இப்போ நான் எப்படி பார்க்கிறேன்னா எழுச்சியின் நாயகனாக விஜய் அவர்களை இப்போ தமிழகம் பார்த்து கொண்டிருக்கிறது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் இனி 5 ஆண்டுகள் எப்படி ஆட்சி கொடுக்க போறாங்க அப்படின்னா மிக முக்கியமானது. இப்போ இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய ஒரு 3-4 ஆண்டுகள் சைலண்ட் மோட்ல தான் இருக்காங்க. 29 அடுத்த தேர்தல் நெருங்கக்கூடிய வரைக்கும் சைலண்ட் மோட்ல தான் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா விஜய்க்கு எதிராக விஜயை வீழ்த்துவதற்கு நாம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது வியூகங்கள் அமைச்சு விஜய்க்கு எதிராக செயல்படணும் அப்படின்னு செயல்பட்டாங்க அப்படின்னா முழுக்க அந்த அம்பு, இவர்கள் வீசக்கூடிய அம்பு திரும்பி மறுபடியும் இவர்களுடைய கழுத்திலேயே வந்து குத்தும். இப்ப தேர்தல் முடிவுகளை போல இவர்களுடைய கழுத்தை தான் பதம் பார்க்கும். காரணம் என்ன அப்படின்னா ஏப்பா நீங்க வந்து 50 வருஷமா ஆட்சி பண்ணீங்க, எல்லாருமே குறுநில மன்னர்களா உட்கார்ந்துட்டு இருக்கான், நீங்க பண்ணிய விஷயத்த விஜய் பண்ணினாரா? விஜய் இப்பதான் ஆட்சியில வந்திருக்காங்க, திட்டங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்லாம் நிறைவேற்றப்படும். சோ அதனால வந்து நீங்க எதுக்கு விஜய வேலை செய்ய விடாம தடுக்கிறீங்க
அப்படியே கேள்விகள் மக்கள் மத்தியில் பெருமளவில் உருவாகும். அப்ப இவர்கள் எடுக்கக்கூடிய அம்புகள் இவர்களுடைய கருத்தையே பதம் பார்க்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து எதிர்க்கட்சியாக இப்போ திறம்பட செயல்பட முடியுமா அப்படின்னா முடியாத ஒரு சூழல்லாம் உருவாகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது திமுக இந்த எதிர்க்கட்சியாக பாத்தீங்கன்னா வந்து டெய்லி நாளுக்கு பல பிரச்சனைகள் அப்படிங்கிற நிலையில கையில் எடுத்து களமாடினாங்க. களமாடுவதற்கான வாய்ப்புகள் அதிமுக தரப்புல கொடுக்கப்பட்டது. அது கடந்த கால ஆட்சியாக இருக்கலாம், அல்லது வந்து கடந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளாக இருக்கலாம், அல்லது எடப்பாடியாருடைய ஆட்சியாக இருக்கலாம், எடப்பாடியார் ஆட்சியிலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளாக இருக்கலாம். இப்படி பல வாய்ப்புகள் அங்கு கொடுக்கப்பட்டது. வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டதுனால திமுக எதிர்க்கட்சியாக அதிமுகவுக்கு எதிராக பெரிய அளவில் களமாடினாங்க. இப்ப விஜய்க்கு எதிராக இவங்க என்ன விஷயத்தை எடுத்து களமாட முடியும்? எதுவுமே இல்லை. வின்னர் பட வடிவேல மாதிரி 2 பேக்கெட்டை தான் ஓபன் பண்ணி காமிக்கல. விஜய் கிட்ட எதுவுமே இல்லப்பா, எம்டி பேக்கெட்டா தான் இருக்கு, நாம களமாட முடியாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து சைலண்ட் மோடுல வீட்டுல கதவை சாத்திட்டு ரெஸ்ட். அதாவது பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. கஷ்டப்பட்டு மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு 5 ஆண்டுல அவங்களுக்கு ஓய்வு கொடுக்கணும். ஒரு 5 ஆண்டு நீங்க ஒரு 4 வருஷம் எங்கேயாச்சும் போய் ஓய்வு எடுங்க அப்படின்னு விஜய் அவர்கள் வந்து இப்போ ஒரு ஓய்வா கொடுத்திருக்காங்க. என்னுடைய பார்வையில் இந்த ஓய்வை பொறுத்த வரைக்கும் 4 ஆண்டுகளுக்கான ஓய்வு கிடையாது, அடுத்த தேர்தலுக்கான ஓய்வு கிடையாது, இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிரந்தர ஓய்வு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இதுல முக்கியமான விஷயம், விஜய் அவர்கள் களத்துல வைத்தது திமுக வந்து தீய சக்தியை அப்புறப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை தான் அழுத்த திருத்தமாக முன் வச்சாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா தீய சக்தி அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தியவர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள். திருவாரூர் தீய சக்தி அப்படிங்கிற விஷயத்தை பிரச்சாரத்துக்கு எடுத்தாங்க. அதுவும் ஜெயலலிதாவுக்கு கை கொடுத்தது. இப்போ பாத்தீங்கன்னா அதே ஜெயலலிதாவிடம் இருந்து தீய சக்தி அப்படிங்கிற விஷயத்தை தாவேக்கா கையில் எடுத்தாங்க. அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்க. ஏன்னா மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிடலாம். இப்போ வந்து அண்ணா அப்படின்னா பேரறிஞர் அண்ணா, கலைஞர் அப்படின்னா கலைஞர், அம்மானா ஜெயலலிதா, இப்படி ஒவ்வொரு அடைமொழிகள் மக்கள் மத்தியில எப்பவுமே ஒரு மெமரியில இருக்கக்கூடிய அளவுக்கு நிலை கொண்டுகிட்டு இருக்கு. அப்ப நாம ஏதாவது ஒரு விஷயத்தை எடுக்கலாம். இப்போ வடிவேல் கூட சொல்லுவார் இல்லையா, எங்க பரம்பரை வந்து அடைமொழி கொண்ட பரம்பரை, அதே போல ஏதாவது ஒரு அடைமொழியை வந்து நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுல தான் அப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்தாங்க. அது சக்சஸ் கொடுத்ததா? அப்பாங்கிற விஷயம் ஃபெயிலியரா தான் போச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களும் அதே போன்ற ஒரு விஷயத்தை இங்க கையில் எடுத்தாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக மக்கள் திங்க் பண்ணக்கூடிய விஷயம். அந்த உறவை பொறுத்த வரைக்கும் காலத்தால் பிரிக்க முடியாத உறவு அப்படிங்கிற ஒரு நிலை. என்ன அப்படின்னா உங்க வீட்டு குழந்தைகளுக்கு நான் தான் தாய்மாமன். எந்த அளவுக்கு போய் ரீச் ஆயிடுச்சு. அதாவது இந்த உங்க வீட்டு குழந்தைகளுக்கு நான் தான் தாய்மாமன் அப்படின்னு சொல்லும் போதுதான் பெண்கள் மத்தியில பெரிய அளவுக்கு விஜய்க்கு ஒரு அலை அடிக்க ஆரம்பித்தது. திமுக பக்கம் இருந்த பெண்கள் ஓட்டுகள் அதிமுக பக்கம் இருந்த பெண்கள் ஓட்டுகளை பொறுத்த வரைக்கும் முழுவதுமாக விஜய்க்கு அலையாக மாறிச்சு. அப்போ இந்த விஷயத்துல திமுக தோல்வி கண்டு அந்த அப்பா அப்படிங்கிற வார்த்தையே பெரிய அளவில் பயன்படுத்த விடும்போது இந்த தாய்மாமனாக விஜய் களத்தில் இறங்கி பெரிய அளவில் வெற்றி ஈட்டுறாங்க. இப்படி வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவில் இருந்தும் முக்கியமான விஷயங்களை தமிழக வெற்றி கழகம் கையில் எடுத்திருக்கிறது ஜெயலலிதா மூலமாக. திமுகவில் இருந்தும் ஸ்டாலின் அவர்கள் மூலமாக நல்ல விஷயங்களை கையில் எடுத்தாங்க. நீங்க அப்பா நீங்க நான் தாய்மாமனா வர்றேன், நீங்க திருவாரூர் தீய சக்தி, நீங்க திமுகவே தீய சக்தி தான் அப்படின்னு சொல்லி நான் அடிக்கிறேன். இப்படி வந்து பாத்தீங்கன்னா விஜயோட வியூகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்கள் நல்ல ஆயுதங்களை கரெக்டா எடுத்து கரெக்டா அடிச்சாங்க. விஜய் அவர்களுக்கு வெற்றி கொடுத்திருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 விஷயம் நம்ம இப்ப சொல்லியிருக்கோம். இன்ஸ்டாகிராம அவங்க பயன்படுத்த தவறினாங்க, விஜய் அவர்கள் அதை பெரிய லெவலில் பயன்படுத்துறாங்க. இளைஞர்களை முழுமையாக தக்க வச்சுக்கிட்டாங்க, இளைஞர்களை சிந்தாமல் பார்த்துக்கிட்டாங்க. இந்த இளைஞர்கள் ஜென்சிசட்டை பொறுத்த வரைக்கும் களத்தில் நின்று களமாடி விஜய் அவர்களுக்கு வெற்றியை ஈட்டி கொடுத்தாங்க. அதே நேரத்தில் திமுகவை அடிப்பதற்கு ஜெயலலிதா இடத்துல இருந்து தீய சக்தி அப்படிங்கிற வார்த்தையை தூக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து பெண்கள் மத்தியில் பெரிய ஒரு அழியை அடிப்பதற்கு திமுகவுக்கு அதிமுகவுக்கு ஓட்டு வங்கியாக இருக்கக்கூடிய பெண்களை டிவிக்கு அலையாக மாற்றுவதற்கு தாய்மாமன் உறவை உள்ள கொண்டு வந்தாங்க. இப்படி வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் எடுத்து களமாடிய நிகழ்வு தான் திமுக என்று தோல்வி கண்டு துவண்டு போய் இருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் துவண்ட முகத்தோட அண்ணா அறிவாலயம் வந்திருக்காங்க. அண்ணா அறிவாலயத்தில் வந்து உட்கார்ந்து எல்லாருக்கும் டோஸ் விட்டதா தகவல் இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா யாருமே அவரை போய் மீட் பண்ணுவதற்கே கதறி தான் உள்ள போய் பார்த்திருக்காங்க. அந்த அளவுக்கு டோஸ் விட்டுருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சில வாரங்களுக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் ஒரு கதறல் சத்தம் அண்ணா அறிவாலயத்தில் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே கொடுத்த டேட்டா புள்ளி விவரங்களும் இப்போ வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டையும் கம்பேர் பண்ணி அங்கே பெரிய அளவில் டோஸ் இருக்கும். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக எந்த அளவுக்கு விஜயை எதிர்ப்பதற்கு ஆயுதங்கள் எடுத்தாலும் விஜய் அவர்களுக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கறத நாம உறுதியா சொல்ல முடியும். இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும்
பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164